இனிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பிச்சு போட்டு நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போறோம். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, முடியல எல்லாம் சுத்தமா புடுங்கியாச்சு. இப்போ சின்ன சின்ன இந்த முழங்குன்னு சொல்லுவோம் நாங்க. இதெல்லாம் இப்போ புடுங்குறதுக்கு ஆகாது. இப்போ தீயில வாட்டி நம்ம எடுத்தோம்னா சுத்தமா வந்துரும். ஏன்னா இப்போ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். கோழி தீயில வாட்டி எடுத்து இந்த முழங்கெல்லாம் புடுங்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியை தீயில வாட்டி எடுத்தாச்சு. இந்த முழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகி இருக்கிறது நல்லா தெரியும். ஏன் தீயில வாட்டி எடுக்கணும் அப்படின்னா, நாட்டுக்கோழியை ஸ்கின் நல்லா டைட் ஆயிரும் பாருங்கள், டைட்டாக இருக்குது. இதை சமைச்சு சாப்பிடும்போது ஸ்கின் மட்டும் தனியாக ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்தாச்சு கறி துண்டு. இப்போ வேக வச்சு எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச கறி துண்டை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுறலாம். இப்போ வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அரை மணி நேரமா வெந்திருக்கு. எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. கறி நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு கறி தனியாக எலும்பு தனியாக பிரித்து வச்சுக்கலாம். எலும்பை எடுத்து இதில் தண்ணியில் போட்டு ரசமாக வச்சு நம்ம சூப் மாதிரி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்தாச்சு. கறி வறுத்தரலாம், எலும்பை ரசம் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் மண்பானையை வச்சுக்கலாம். 1/4 லிட்டரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மண் பாத்திரத்தில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் இடித்த இஞ்சி, நறுக்கின பூண்டு, கிள்ளிய வரமிளகாய், வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது இடித்த இஞ்சி சேர்த்துக்கலாம். நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். கிள்ளி வச்சிருக்கிற வத்தல் மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சும் பூண்டும் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூட அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா திரண்டு வெந்திருக்கு நல்லா எண்ணெயில். இப்போ பெப்பர் சேர்த்து பெரட்டி விட்டு 2 கிண்டு கிண்டி இறக்கி வச்சிடலாம்.
எலும்பில் ரசம் வச்சுருக்கோம். ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முதல்ல பிச்சு போட்டு வறுத்த கறி சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக வந்துருக்குது. அந்த பெப்பர் சுவை, காரம், அந்த மஞ்சத்தூள் வாசம் அருமையாக இருக்குது. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு திரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. இப்படி ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குங்க. காரசாரமாக எதுவும் இல்லாமல், மசாலா எதுவும் சேர்த்தாமல் செய்கிறதுனால அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எலும்பு தனியாக கறி தனியாக எடுத்து செய்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கறியை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. பெப்பர் போட்டு செய்கிறதுனால உடம்புக்கு ஹெல்த்தானது. சளிக்கு, காய்ச்சல் எதாக இருந்தாலும் சீக்கிரம் குணமாகும். நன்றி, வணக்கம்.